ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர். இதுதான் நோட் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ல இருந்து வந்துச்சு. இந்த ஃபோல்டர்ஸ்குள்ள நமக்கு வேலை இல்லை, ஆனா இந்த ஃபோல்டர்ஸ்குள்ள இருக்கிற பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் முக்காவாசி ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுக்குள்ள நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ரியாக்ட் ப்ராஜெக்டை ரன் பண்ண வைக்குது. இதை நம்ம டெலீட் பண்ணாலும் npm இன்ஸ்டால்ன்ற கமெண்ட் கொடுத்தா இது மறுபடியும் இன்ஸ்டால் ஆகி திரும்ப வந்துடும். அடுத்தது பப்ளிக் ஃபோல்டர். இதுல index.html, feficon.ico, லோகோ, manifest இது எல்லாமே இருந்தாலும் ரொம்ப முக்கியமான இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டோட சிபியூன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஃபைல் index.html. இதைத்தான் நம்ம வெப்சைட்ல பார்க்குறோம். எப்படி நம்ம HTML CSS JavaScript ப்ராஜெக்ட்ல அதே மாதிரி தான் இங்கேயும், பிகாஸ் திஸ் ஆல்சோ JavaScript ப்ராஜெக்ட் வித் ரியாக்ட். ஸோ இந்த index.html ஃபைல் இல்லைன்னா வெப்சைட்டே இல்லைன்னு கூட சொல்லலாம். இதுல இருக்கிற இந்த ஐடி ரூட் தான் மொத்த டெவலப்மெண்ட்லையும் வாங்கி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அது எப்படின்னா இந்த index.js தான் நமக்கு ரியாக்ட் டாம் கால் பண்ணி ரூட்டுக்குள்ள நம்மளோட ஆப்பை வச்சிருப்போம். நம்மளோட ஆப்பில் தான் எல்லா காம்பனன்ட்ஸுமே இருக்கும். அந்த app.jsல என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்ம வெப்சைட்லேயுமே பார்ப்போம். ஸோ app.js ஃபைல் தான் ரொம்ப இருக்கிறதுலேயே முக்கியமான ஃபைல். ஸோ அந்த app.js வந்து இந்த index.jsல வச்சு அதை வந்து நம்ம ரூட் மூலமாக தூக்கிட்டு போய் index.htmlல வச்சிடுறோம். ஸோ அதை நம்ம வெப்சைட்டாக விசிபிளாக பார்க்குறோம். அது எப்படின்னா இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் நம்ம எழுதுகிற எல்லா கோடுமே ஃபர்ஸ்ட் பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் கோடாக மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஃபைல்ஸ் இருந்தாலும் ஒன்று சேர்த்து ஒரே ஃபைலாக bundle.js ஃபைலாக மாற்றிடும். அது எப்படின்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து வெப்பேக்னு ஒரு பேக்கேஜை பயன்படுத்துறதுனால அதுதான் இந்த வேலையும் செய்யுது. அந்த வெப்பேக் தான் டெவலப்மெண்ட் சர்வரை உருவாக்கி உங்களுக்கு இந்த வெப்சைட் மாதிரியான தோற்றத்தை உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ள உருவாக்கி கொடுக்குது. நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகி முடிச்சதுமே டெர்மினல்ல கீழே வெப்பேக் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நம்ம அந்த மெசேஜை பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் அந்த வெப்பேக் தான். ஸோ இப்படித்தான் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்னா app.js அண்ட் index.js, index.html இது மூணுமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரியாக்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம்.